களே ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில். இந்த அற்புதமான தொழில்ங்கிறது படிப்படியாக முன்னேறிண்டே வருது. ஒரு சின்ன தொழிலாக ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனலை குட்டி தொழிலாக இப்போ கொஞ்சம் முன்னேறிண்டு வருது. காரணம் உங்களை மாதிரி நேயர்கள் என்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு, கொஞ்சம் கொஞ்சம் பெரியவாளோட அனுபவங்கள் இதை பார்த்துட்டு சிலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு குட்டி அனுபவம் சொல்கிறேன் நேயர்களே. கண்டிப்பாக அனுபவங்கிறத விட என்ன சொல்லலாம், உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக இப்போ ஒரு சில தொண்டர்கள் ஆன்மீகத்தில் இருப்பான், ஒரு சில தொண்டர்கள் அறிவு ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஒரு இதுவாக இருப்பான், ஒரு சில தொண்டு நெறியாக இருப்பான். யார் யாரை எப்படி நம்ம இழுக்கணுமோ ஆன்மீகத்தில் தொண்டு நெறியாவோ இல்லை அறிவியல் ரீதியாகவோ ஆக மொத்தம் ஆன்மீகத்தில் அவளை இழுக்கும். கண்டிப்பாக அதுதான் உண்மை. இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் ஆன்மீகத்தில் இருக்காங்க. படிப்படியாக ரொம்ப போக வேண்டாம், குட்டி குட்டியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து ஆச்சாரம்னா என்ன, அனுஷ்டானம்னா என்ன, செவ்வாய் வெளியில் என்ன செய்யணும், செவ்வாய் வெளியில் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஒரு குறிப்பு சொல்கிறேன். செவ்வாய் வெள்ளியில் தோசை மிளகாய் வறுக்கக்கூடாது. கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. செவ்வாய் வெள்ளியில் எண்ணெய் தேய்ச்சிக்கக்கூடாது. பிறந்த கிழமைகளில் தலைக்கு குளிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு செவ்வாய் வெள்ளி ஷாம்பு போட்டுக்கோங்கோ, அது போட்டுக்கோங்க. ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிப்பது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட கிழமையை வச்சுக்கணும். புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அவ்வளோ நல்லது. இது புதன்கிழமை பிறந்த கிழமையாக இருந்தால் குளிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு திங்கள் குளிக்கணும். அதாவது புதன்கிழமையில் பிறந்தவள். ஆண்கள் சனிக்கிழமை நீராடுவாள். கண்டிப்பாக. ஆனால் பிறந்த கிழமையாக இருந்ததுன்னா மாற்றிக்கங்க, வியாழக்கிழமையாக மாற்றிக்கோங்க. ஆனால் செவ்வாய் வெள்ளி தலைக்கு குளிக்கலாம், ஷாம்பு குளிக்கலாம். ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. கண்டிப்பாக. சில பேர் சொல்லுவாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கேன் அப்படின்பா. ஊருக்கு போனான்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. கண்டிப்பாக. அதே போல் இரவு நேரத்தில் நெல்லி கீரைகள் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக. அதே போல் தயிர் வெள்ளை சம்மந்தப்பட்டது தானம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு முக்கியமான குறிப்பு. உலகாப்படி இப்போ நம்ம இருக்கிற எல்லையில் தெய்வத்துக்கு காப்பு கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வறுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக. இது யாருக்குமே தெரியல. அதே போல் யாராவது வர்றா அப்படின்னா தண்ணி எடுத்து கொடுக்கும். அதே போல் 6 மணிக்கு மேலே இது செய்யணும், 6 மணிக்கு மேலே இது செய்யக்கூடாதுங்கிறத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக. அதே போல் விளக்கேற்றி வச்சு பேன் வாடக்கூடாது, விரடக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது. இதெல்லாம் உண்மை நேர்களே. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் சொல்கிறேன். கண்டிப்பாக.